ஸ்தோத்திரம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான பரிசுத்த நல்ல நாள் காலை வேலைக்காக கர்த்தருக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நான் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லியிருக்கிறபடி கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து எல்லா விதமான தீமைகளுக்கும் தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொண்டு இந்த அருமையான பரிசுத்த நல்ல நாளிலும் ஆண்டோடைய பாதத்தில் கடந்து வர தேவன் குறித்த நல் சிலாய்க்கத்திற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இந்த நாளிலும் தேவனாகி கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தேவனுடைய ஆலோசனையை கேட்டு தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்வோமாக. யாக்கோபு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது யாக்கோபு இவ்விதமான ஒரு ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடி போவான். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. யாக்கோபு சொல்லும் பொழுது பிசாசு ஓட வேண்டுமானால், பிசாசு நம்ம விட்டு ஓட வேண்டுமானால் நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதல்ல நாம் தேவன் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் பிசாசை எதிர்க்கும் பொழுது பிசாசு ஓடி போவான். பிசாசை எதிர்க்கிறேன் என்று சொல்லி தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் பிசாசு ஓட மாட்டான், நம்மளை ஓட வைப்பான். பிசாசு ஓடி போக வேண்டும். பிசாசுடைய கிரியைகள் நம்மிடத்துல காணப்படக்கூடாது. நாம் தேவனுடைய வல்லமையா நிரப்பப்பட்டு ஜெயம் பெற்றவர்களாய் நிற்க வேண்டும் என்று பார்ப்போமானால் பிசாசுடைய கிரியைகளை அழிக்க தேவனாகி கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனை, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அதாவது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனுக்காக நாம் காணப்பட வேண்டும். பிசாசுடைய கிரியை அழிக்க வேண்டுமானால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுனுடைய வல்லமையை நாம் எதிர்ப்போமானால் அவன் நம்ம விட்டு ஓடி போவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் விதமாக இருப்பார்களானால் தேவனாகிய கர்த்தர் அங்கே எந்த விதமான கிரியையும் செய்ய மாட்டார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுக்கு எந்த மனிதர்கள் அதிகமாக கீழ்ப்படுகிறார்களோ அவர்களோடு தேவன் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். தேவன் அவர்களோடு இருந்து மகத்துவமான காரியங்களை நடப்பிப்பார் என்று சொல்லி நான் விதமாக பார்க்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படியாத எந்த மனிதர்களிடத்திலேயும் தேவன் இருக்க மாட்டார். தேவன் ஒரு மனிதனோடு இருக்க வேண்டுமானால் அவன் முற்றிலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. பரிசுத்த பவுல் ஊழிய நாட்களிலே போய் அவர் என்ன செய்தார் என்றால் ஊழியத்தை வல்லமையாக செய்தார். அப்படி வல்லமையாக செய்து கொண்டிருந்த நாட்களிலே அவ்விதமாக அவர் அற்புதம் அதிசயம் பலத்த செய்கைகள் நடப்பித்தது. அவருடைய கரங்களினால் பலத்த செய்கைகள் நடப்பிக்கப்பட்டது. பிசாசுகள் ஓடியது. இதையெல்லாம் அங்கே ஒரு ஆசாரியருடைய லேவியருடைய குமாரர்கள் விதமாக கொஞ்சம் பேர் என்ன செய்தார் என்றால் போய் பார்த்தார்கள். பவுல் இயேசு நாமத்தினால பிசாசை துரத்துகிறதை பார்த்த பொழுது அவர்களுக்கு ஒரு அசட்டு தைரியம் உண்டானது. அவர்கள் என்ன செய்தார் என்றால் விதமாக அது ஒரு பிசாசு பிடித்தவனுக்கு போய் தலையில கை வைத்து, பவுல் துரத்துகிற நசீரனாகிய இயேசு நாமத்தினாலே உன்னை நாங்கள் துரத்துகிறோம் என்று சொல்லி சொன்னார்கள். அப்பொழுது அந்த பிசாசு திரும்ப அவர்களை பார்த்து கேட்டது, விதமாக பவுலை எங்களுக்கு தெரியும், பவுல் இயேசுவையும் எங்களுக்கு தெரியும், பவுலையும் தெரியும், நீங்க யாரா என்று சொல்லி கேட்டது. கேட்டது மாத்திரமல்ல,
அவருடைய வஸ்திரத்தை கிழித்து அவர்கள் நிர்வாணமாக்கி ஓட விட்டது என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்துல 14 விதமாக வாசிக்கிறோம். வாசிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 14 சில வசனங்களை வாசிக்கும் பொழுது இங்க தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவருடைய நிலை என்ன என்பதை நான் விதமாக பார்க்கிறோம். வாசிங்க. பிரதான ஆசாரியனுடைய குமாரர்கள் 7 பேர். ஸ்கேவா என்கிற பிரதான ஆசாரியன், அவனுடைய குமாரர்கள் 7 பேர்கள் என்ன செய்தார் என்றால், பவுல் துரத்துகிற நசரேயனாகிய இயேசு நாமத்தை துரத்துகிற வேண்டிய பிசாசு பிடித்தவனை பார்த்து அந்த அவனுக்குள்ள இருந்த பிசாசை பார்த்து சொன்னார்கள். வாசிங்க தொடர்ந்து. பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவையும் அறிவேன் பவுலையும் அறிவேன். இயேசுவும் தெரியும் பவுலையும் தெரியும், நீங்கள் யாரா என்று சொல்லி கேட்டார். என்னை துரத்துறதுக்கு வந்திருக்கிறீங்களே, அந்த இயேசுவும் எனக்கு தெரியும், பவுல் துரத்துறதுனால நாங்க ஓடுறோமே அந்த பவுலையும் எங்களுக்கு தெரியும். இயேசு எப்படிப்பட்டவர்? அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை ஊழியத்தை செய்கிற ஒரு உண்மையுள்ள தெய்வ பக்தியுள்ள மனிதன் பவுல். அதனால நாங்க என்ன செய்யறோம்னா, அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற அப்படின்னா அவனுடைய நெருங்க முடியவில்லை. பவுல் மூலமாக இயேசுநாதருடைய வல்லமை வெளிப்படுகிற அப்படின்னா நாங்கள் ஓடுகிறோம். நீங்க யாரா புதுசா வந்துட்டு கடவுரிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் மேல் பாய்ந்து. வாசிங்க. பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, பொல்லாத ஆவியுடைய அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். அவர்கள் மேல் பாய்ந்த பொழுது அவர் எப்படிப்பட்டவர்கள் ஓடினார்கள்? நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். அப்போ பிசாசை எதிர்க்க வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்காங்கய்யா. என்னத்துக்காக? ஒரே பிசாசு தொல்லையா இருக்கு. ஒரே பிசாசு தொல்லை தானே. நீங்க ஒரே தேவனுக்கு கீழ்ப்படிங்கள, ஆராதனைக்கு கடந்து வாங்கல, நேரம் இல்லையா, அப்புறம் எங்க அந்த பிசாசு உங்களை விட்டு போகும்? ஜெபம் பண்ணீங்களா? நேரம் இல்லை, அப்புறம் எங்க போகும்? வேதம் வாசிச்சீங்களா? வாசிக்கிறேன், எப்பமாவது வாசிக்கிறதா? வேதம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் ஆண்டவராய் இயேசு விதமாக சொல்கிறார், நீங்கள் முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க? உலகத்துடைய காரியங்களை தேடுகிறார்கள், ஓடுகிறார்கள், சாடுகிறார்கள், பல விதமா சொத்து சேர்க்க வேண்டும், உழைக்க வேண்டும், உழைச்சாதான் சாப்பிட முடியும், அதெல்லாம் சரி. ஆனால் அதற்காக தெய்வீகத்தை விட்டுவிட்டு தேவனை தேடாமல் தேவனை மறந்து விட்டு உலகம் என்று சொல்லி ஓடுகிறது நல்லதல்ல. தேவன் விரும்புகிற நேரத்தில் தேவன் சுமத்தில் அமர்ந்து தேவனோடு இடைப்பட்டு தேவ ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக இந்த உலகத்துல எழும்பி பிரகாசிக்கிற சுடர்களை போல நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அருமை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, தேவனுடைய நாமம் மகிமைக்கிற தேவன் சொல்லுகிற காரியங்களுக்கு, வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியும் பொழுது பிசாசை எதிர்த்தால் ஓடி போவான், இல்லை என்றால் பிசாசை எதிர்த்து வருவான். பிசாசு பிடிச்ச பிள்ளைய பார்த்து வெளியே போனா பிசாசு அது சொல்லு, நீ முதல்ல வெளியே போன்னு சொன்னோம். பவுல் தெரியும், இயேசுவும் தெரியும், நீ யாரு என்று சொல்லி கேட்டது போல பிசாசை எதிர்ப்பதற்கு தேவனுடைய வல்லமை நமக்கு தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் இங்கே பரிசுத்த பவுல் விதமான ஆலோசனை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிசாசுனுடைய தந்திர காரியங்களை எதிர்த்து நிற்க வேண்டுமானால்
தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபேசியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 11 இருந்து வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தையை நாம் கை கொள்ளுகிறது. தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே கீழ்ப்படிந்து கை கொள்ள வேண்டும். எனக்கு இந்த வசனம் எல்லாம் பிடிக்காது, இந்த வசனத்தை நான் கை கொண்டோம்னா இனி எல்லாரும் பைத்தியக்காரன்னு நினைப்பாங்க, இந்த வசனத்தை கை கொண்டுட்டு இப்படி என்ன நல்லவா இருக்குது அப்படின்னு வசனத்தை ஒதுக்க கூடாது. சாப்பாட்டுல உட்காந்துக்கிட்டு சாம்பார்ல இருக்கிற காயெல்லாம் ஒதுக்குறது மாதிரிலாம் ஒதுக்க கூடாது. எல்லா வசனத்தையும் நாம் கை கொண்டு நடக்க வேண்டும். தேவன் ஒரு காரியம் சொல்லுவார், ஆனால் அதை நாம் கீழ்ப்படிந்து ஆண்டவரே சொல்லும் என்று சொல்லி கீழ்ப்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தாவீது ஒவ்வொரு முறையும் தேவசன்னிதானத்துல கடந்து வரும்பொழுது, கர்த்தாவே நான் என்ன செய்ய வேண்டும், இந்த யுத்தம் செய்யலாமா, இதை நான் போகலாமா, இது தொடர்ந்து போக எனக்கு நீர் அனுமதிப்பீரா, இப்பொழுது இந்த ஜனங்கள் என்ன சவுலிடத்துல ஒப்பு கொடுப்பார்களா என்று ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காத்திருந்தார். அப்படி அவர் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தபடினாலே பிசாசுடைய சத்ருவை மேற்கொள்ளும்படியான ஒரு பெரிய பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதை பார்த்து நீ இருதயத்துக்கு ஏற்ற புருஷன் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவருக்கு ஏற்ற புருஷர்களாக ஆண்டவருக்கு ஏற்றபடி நாம் இருக்க வேண்டுமானால், ஆண்டவர் இருதயத்தில் உள்ளதெல்லாம் சிந்திக்க வேண்டுமானால், முதலாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதனாலதான் நீங்க சொல்லுகிறதை பார்க்க, அதனால் பிசாசை நீங்க எதிர்க்க வேண்டுமானால் சொல்லுகிறார், தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்துங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுடைய கிரியைகள், பிசாசு தொல்லைகள், பிசாசு போராட்டம், பிசாசுடைய பிரச்சனை நம்ம விட்டு ஓடி போகணுமா, நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கீழ்ப்படிதல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, என் சொல்லுக்கு எல்லாம் கீழ்ப்படிந்தான் என்று சொல்லி ஆதியாகமத்தின் புத்தகம் நான் விதமாக வாசிக்கும் பொழுது, ஈசாக்கினிடத்திலே அவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் என் சொல்லுக்கு எல்லாம் கீழ்ப்படிந்தான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். 25ஆம் அதிகாரமா ஆபிரகாம் அதாவது யாரிடத்தில் சொல்லுகிறார், தன்னுடைய தகப்பன் கீழ்ப்படிந்தது மகனிடத்திலே ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். ஆபிரகாம் என் சொல்லுக்கெல்லாம் கீழ்ப்படிந்த அப்படின்னா அவனை ஆசீர்வதித்தேன் என்று சொல்லி 26ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆவிதமாக கர்த்தர் அவனுக்கு தரிசனமாக்கி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லிட்டு சொல்லுகிறார். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் அவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்தார் என்றால், என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். அப்ப ஆபிரகாமுக்கு தேவனாய் கர்த்தர் விதி கொடுத்தார், நியமம் கொடுத்தார், கற்பனைகளை கொடுத்தார், பிரமாணங்களை கொடுத்தார். அதை எல்லாம் ஆபிரகாம் கை கொண்டார். அப்படி கை கொண்டபடியினால் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன்.
உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஈசாக்கினிடத்துல ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து பேசும் பொழுது அவன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். எப்படி கீழ்ப்படிந்தான்? உன்னை பழி செலுத்துறதுக்கு நான் அவன்கிட்ட தான்ப்பா சொன்னேன், நான் தான் சொன்னேன், உன் மகனை பழி செலுத்து அப்படின்னு சொன்னேன். அவன் தயங்காம பழி செலுத்த போனான். அப்போ பழி செலுத்த கிட்ட நெருங்கும் பொழுது நான் தான் தடுத்து நிறுத்தி பலியிடாதே என்று சொல்லி தடுத்தேன் என்று சொல்லி சொல்லுகிறார். 22ஆம் அதிகாரத்திலே நான் அந்த சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம். 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. 11ஆம் வசனத்தை சேர்த்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். ஏன் ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார் என்றால் முந்தின வசனம் 10. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி தன் குமாரனை வெட்டும்படிக்கு கையை நீட்டி கத்தியை எடுத்து ஓங்கினான். கத்தியை எடுத்தான். கத்தியை எடுத்து வெட்டும்படி கத்தியை எடுத்தான். எடுத்த உடனே ஆண்டவர் என்ன சொல்லிட்டார்? ஆபிரகாமே ஆபிரகாமே என்று சொல்லி கூப்பிட்டு தடுத்தார். வாசிங்க 12. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு நீ ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். பாருங்க, எப்பொழுது அறிந்திருக்கிறார்? வெட்டும்படி கத்தியை எடுத்த பொழுது விட்டா வெட்டிடுவார். கர்த்தர் தூதன் கூப்பிடல அப்படின்னா என்ன செஞ்சிருவாரு? வெட்டிடுவாரு. ஆண்டவர் வார்த்தைக்கு அப்படி கீழ்படுகிற மனுஷன் ஆண்டவர் சொன்னா செய்வார். ஆண்டவர் தடுத்து இப்பொழுது அறிஞ்சிருக்கேன். எப்பொழுது? கடைசி நேரத்துல. அது நிமித்தம் என்ன ஆச்சு தெரியுமா? ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், அது நிமித்தம் என்ன ஆச்சுன்னா ஈசாக்குக்கு அப்பா மேல இருந்த பாசம் போயிடுச்சான். இந்த சம்பவத்துல ஈசாக்குக்கு அப்பா மேல இருந்த பாசம் போய் என்ன ஆயிடுச்சுன்னா பயம் வந்துருச்சான். அப்பா இதுவரைக்கும் அப்பாவை எப்படி பார்த்தாரு? மேல நான் வாசிக்கிறோம் 8வது வசனத்துல 7வது வசனத்துல வாசிக்கிறோம். 2 பேரும் பேசிக்கிட்டே போறாங்க. ஆடு எங்கேன்னு சொல்லி கேட்கிறாரு. தகவல் மணிக்கு ஆடுகள்லாம் எங்கேன்னு கேட்கிறாரு. 8வது வசனத்துல தேவன் பார்த்து கொள்வார்னு சொல்லுகிறாரு. இப்படி எல்லாம் பேசிட்டு போறாங்க. ரொம்ப ஜாலியா தகப்பன் மகனும் பேசிட்டு போறாங்க. இப்ப இந்த சம்பவத்துக்கு ஒருபாடு என்ன நடந்துச்சான்? ஆபிரகாமை பார்த்தாலே தகப்பனேன்னு சொல்லி ஓடி வந்த மகன் இப்போ ஐயோ அப்பா எப்போ நம்மளை கொல்லுவாரோ தெரியலேன்னு சொல்லி ஒரு விதமான நடுக்கம், ஒரு விதமான பயம், திகில் உருவாக்கி அதுலயே அவருடைய சரீர பலவீனப்பட்டு என்ன செய்தாராம்? தன்னுடைய தாயின்றத்துல போய் அந்த காரியத்தை சொல்லியிருக்கிறார். தாயின்றது சொன்ன உடனே அந்த சம்பவத்தோடு சரி ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிரிவினை உருவாகி ஈசாக்கும் சாராளும் ஒரு தேசத்திலேயும் ஆபிரகாம் சாராள் மரிக்கும் வரைக்கும் ஆபிரகாம் ஒரு இடத்திலையும் இருந்ததாக பார்க்கிறோம். ஒன்றா இல்லை, என் பிள்ளையை கொள்ள வந்துட்டு நீலாயிட்டு எனக்கு புருஷனே வேண்டாம், உனக்கு அப்படி ஒரு புருஷன் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அந்த அப்பா போயிடுச்சு. ஆராய்ச்சி எல்லாரும் சொல்றான். அப்போ போயிடுச்சு. போன முற்பாடு தகப்பன பேரை கேட்டாலே நடுக்கம் உண்டாகும். அப்படி ஒரு விதமான விளைவினம் தாக்கிருச்சு. அது நிமித்தம் அந்த குடும்பத்துல பெரிய சிதைவு. இப்போ இவர் தனியா ஒரு ஆடு மாடு வேலைக்காரங்களை பார்த்துட்டு தனியா தான் இருந்தார். அப்படி தனியா இருந்துட்டு அதுக்கு ஒருபாடு நாமதமாக 23வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது சாரால் 127 வருஷம் உயிரோடு இருந்தால் இவ்வளவே சாராளுடைய வயது. கானான் தேசத்துல எப்ரோன் என்னும் கீரியா தராவில சாரால் மரித்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது ஆபிரகாம் வந்து என்று நாம் வாசிக்கிறோம்.
ஆபிரகாம் எங்கிருந்து வர்றாரு? அவர் இங்க இல்ல. சாரால் மரிச்சு போனதை கேள்விப்பட்டு ஆபிரகாம் வந்து அந்த தேசத்தாரிடத்துல போய் கல்லறை பூமி கேட்டு வாங்கி அடக்கம் பண்ணுகிறார். அதுக்கு பிற்பாடுதான் யார ஈசாக்க கூட்டிட்டு போலான்னு நினைச்சா ஈசாக்கு ஆபிரகாம பார்த்தாலே பயம். அம்மா இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பா இருந்தா, இப்ப அப்பா இங்க என்ன பண்ணுவாரோ, கொண்டுருவாரோ, எது கொண்டுருவாரோ. அதனாலதான் நான் போய் பொண்ணெல்லாம் பார்த்து இது பண்ணி அவனுக்கு வச்சு அவன் நீ நம்ப மாட்டாப்பா அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டுல நம்பிக்கையான வேலைக்காரனாக எலியேசரை அனுப்பி ஈசாக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறார். இப்போ தன்னுடைய தாய் தான் தனக்கு உறவு, அப்பா இல்ல. தாய் மேல அவ்வளவு பாசமா இருந்து இப்ப தாயை இழந்ததுனால இப்போ ரெபக்கால் வந்த உடனே வேகமா ரெபக்காலை கூட்டிட்டு போய் தன் தாய் ஸ்தானத்துல வச்சு அவர் என்ன செஞ்சார்? மனைவிக்கு ஆறுதல் அடைந்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இதனால என்ன ஆச்சுன்னா இந்த சம்பவத்துல அவர்களுடைய குடும்பமே பிரிஞ்சு போச்சு, குடும்ப சிதைவு உண்டாயிருக்கு. ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவன் என்று. வசனம் 22வது அதிகாரம் வசனம் 15 இருந்து வாசிங்க. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை நீ செய்தபடினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சன்னதி வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மலனத்தை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சன்னதியை சத்துருடைய வாசஸ்தலை துறந்து சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் பூமியில சகல ஜாதிகளும் உன் சன்னதிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அப்படி கீழ்ப்படிந்தபடினாலே பிசாசுடைய எல்லா கிரியைகளும் அழிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நீங்கள் தேவனை கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசு எதிர்த்து அப்பொழுதுதான் உங்கள்கிட்ட ஓடி போவான். நீங்கள் தேவனை கீழ்ப்படி தேவனுடைய வசனத்தை கை கொள்ளும் பொழுது பிசாசு பக்கத்துல இருந்து குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பாங்க. பாரு, எப்ப பாரு சோத்திரம் சோத்திரங்கான் ஜெபம் பண்றான், எப்ப பாரு கோயிலுக்கு போயிடுறான், எப்ப பாரு அங்க போயிடுறான், முன்னாடி பிள்ளைகளை கவனிக்கிறது இல்ல, எப்ப பாரு பிள்ளைகளை கவனிக்கிறது, எப்ப பாரு அங்க போறான், அதை செய்யறான், இதை செய்யறான். பிசாசு இது பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம். நாம் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும். கொஞ்ச நாள் சொல்லிட்டு என்ன செய்ய, அப்புறம் காணாம போயிடுவான். கர்த்தரவனை விரட்டி விட்டுருவார், அவனே ஓடிடுவான். ஆனால் நாம் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தத்தை சரியாக செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அறிவிப்பதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசு ஓடி போக வேண்டுமா? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை குறித்து நாம் விதமாக வாசிக்கிறோம். அந்த பட்டணத்தில விதமாய் போய் இயேசுவே தெய்வம் என்று சொல்லி அறிவித்தார் பவுல். சீலாவும் பவுலும் போய் ஒரு பட்டணத்துல போய் இயேசு கிறிஸ்துவை பத்தி தெய்வமாக அறிவித்தார்கள். அந்த பட்டணத்திலே இருந்த ஜனங்கள் வினோதமான பொழுதுபோக்குகளா இருந்தார்கள். அவர்களிடத்துல போய் பிரசங்கித்தார். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி இருந்த பொழுது அங்கே சிலருடைய தொழில் பாதிக்கப்பட்டபடினாலே பவுலை பிடித்து அடித்து சிறைச்சாலையில கொண்டு போட்டார்கள். சிறைச்சாலையில போட்ட பொழுது, அதாவது பிசாசுடைய கிரியை என்ன தெரியுமா? தேவனுடைய விருப்பம் பூமியில நிறைவேறவே கூடாது. தேவனுடைய விருப்பத்தை யாராவது நிறைவேற்ற வந்தால் அவர்களை அழித்து ஒழிக்க வேண்டும். இது பிசாசுடைய ஒரு பெரிய தந்திரமான வேலை. ஆனால் பவுலும் சீலாவையும் பிடித்து அடித்து சிறைச்சாலையில போட்டு கை கால்களில் விலங்கிட்டு
தொழுமரத்திலே கட்டி அவர்கள் போட்டிருந்த பொழுதும் அவர்கள் அந்த நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் அழகாக தேவனை மகிமைப்படுத்தி பாடி ஜெபம் பண்ணி பாடி தேவனை துதித்தார்கள். அப்படி தேவனை துதித்த பொழுது, தேவனுக்கு கீழ்ப்படித்த பொழுது, தேவனுடைய வல்லமை அங்கே ஒரு மத்தியிலே எழும்பினது. சிறைச்சாலையுடைய கதவுகள் திறந்தனது. பெரிய பூமி அதிர்ச்சி உண்டானது. கட்டுகள்லாம் கலண்டு போயிற்று. அந்த நேரத்திலே தேவனாகி கர்த்தர் பெரிய ரட்சிப்பை சிறைச்சாலை தலைவனுடைய வீட்டுக்கு கட்டளையிட்டார். எத்தனை சிறைச்சாலை போர் சேவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நமக்கு தெரியாது. தலைவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். பெரிய ரட்சிப்பு உண்டானது என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிறது. பிசாசனுடைய எல்லா கிரியைகளும் அழிக்கப்பட்டு போகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவோமானால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க திராணிகள் நமக்கு உருவாகும். அதனால்தான் அவங்க சொல்லுகிறார், சத்துருடைய சகல தந்திரங்களையும் மேற்கொள்ள அவனுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளாகும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒவ்வொன்றாக பொதுவாக பட்டியல் போட்டு சொல்லுகிறதை நவதமாக பார்க்கிறோம். இந்த சரீரத்திலே நம்ம ஆண்டவருக்காக தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தைரியமுடையவர்களாக காணப்பட வேண்டும். இந்த அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்தை ஒப்பாக மறுரூபப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால்தான் பிலிப்பியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லும் பொழுது, எப்படி ஆயினும் நான் அவருடைய உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்களா மாறும்படிக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமே அதாவது எனக்கு லாபமா இருந்து எல்லாவையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். லக்க நோய்க்கு தொடர்கிறேன், ஆசையாக அந்த லக்கை தொடர்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்தை மேம்பட்டதாக தேவன் விருப்பத்தை தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் வசனம் 12 வாசிங்க. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ரட்சிப்பை அடைந்து கொண்டேன், கிருபைகளை பெற்றுக்கொண்டேன், வரங்களை பெற்றுக்கொண்டேன், வல்லமைகளை பெற்றுக்கொண்டேன் என்று நான் எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவை நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்கிறேன்? ஆசையாய் தொடர்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்தை மேம்பட்டதாக நம்முடைய ஆசை, வாஞ்சை, தாகம் எல்லாம் ஆயுதமா ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு நமக்கு எதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுவதிலேயே ஆசையாக இருக்க வேண்டும். அநேருக்கு ஆசை நிறைய இருக்குது. உலகத்துல ஏகப்பட்ட ஆசைகள் எல்லாருக்கும் வரும். வரக்கூடாதுன்னு சொல்லல, வராதுன்னு சொல்லல, வரும். ஆனா பவுலுடைய ஆசை என்ன தெரியுமா? தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதுல எப்படியாயினும் அவனுடைய வருகை சமீபமா இருக்கிறது. எப்பனாலும் வரலாம். ஆனால் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட்டு கடந்து போக வேண்டும். சபையில பல குழப்பங்கள், பிரச்சனை உருவாகும் போது எனக்கு ஒரு தரிசனத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த தரிசனத்துல சபையாரோடு நின்று நான் விதமாக பேசி கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு என்ன சொல்றேன், ஒரு பெரிய மாற்றம் உருவாயிருக்குது, பிசாசுடைய கிரிகள் சீக்கிரமா வரப்போகுது, நாம ஏதோ ஒரு காரியத்தை மிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், சீக்கிரமா என்ன செய்யணும், ஆண்டோடு எப்படியா நம்ம, அதாவது கர்த்தருடைய வருகை, ரகசிய வருகை ஒன்று இருக்குது, அந்த ரகசிய வருகை என்ன செய்யக்கூடாது, எப்பொழுது அதை மிஸ் பண்ணிடக்கூடாது, அதுல எப்படியாவது நம்ம போயிடணும், அதுக்கு ஆயத்தப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். முழிச்சிட்டேன். அப்போ கர்த்தருடைய வருகை இருக்கிறது, நாம் அதுல போக வேண்டும்.
தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு எப்படியாயினும் அதுல நாம் கடந்து போக வேண்டும். எப்படியாயினும் இயேசுநாதருடைய வருகை இருக்கிறது. முதலாவது வருகை அவர் மாம்சத்திலே கடந்து வந்தார். ரகசிய வருகை ஒன்று இருக்கிறது. அதுல சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதுல நாம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதைத்தான் அந்த தரிசனத்திலே கர்த்தர் காண்பித்தார். அதனால என்ன சொல்லுங்க, எப்படி ஆயிடும் அந்த ரகசிய வருகை நம்ம என்ன செய்ய முடியாது, கைவிடப்படக்கூடாது. சொல்றேன், இஸ்ரவேல்ல சீக்கிரமா ஆலயம் கட்ட போறாங்க. அந்த தரிசனத்துல இஸ்ரவேல் சீக்கிரமா ஆலயத்தை கட்டி முடிக்க போறாங்க. அடுத்து ரகசிய வருகை இருக்கும். கைவிடக்கூடாது, நம்ம விட்டு கைவிடப்படக்கூடாது, ரெடி ஆயிடணும் அப்படின்னு சொல்லி ஜனங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற மாதிரி கர்த்தர் எனக்கு காண்பித்தார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. நாங்க தான் எல்லாம் பண்ணோம், நாங்க தான் எல்லாம் சாதிப்போம்னு சொல்லி பெருமை பாராட்டுறதுக்கு அல்ல. கர்த்தர் வரும்பொழுது அவர் வருகையில எப்படியாயினும் அதிலே நாம் காணப்பட வேண்டும். இங்கே பவுல் சொல்லும் பொழுது வசனம் 10 இருந்து வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவரது உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் உண்டு விட்டேன். இந்த உலகத்தினுடைய அத்தனை காரியங்கள் எனக்கு எப்படி தெரிகிறது? குப்பையாக தெரிகிறது. உலகத்தினுடைய காரியங்களை நோக்கி பார்க்காமல் இயேசு எப்பொழுது வருவார், அந்த உயிர்த்தெழுதின் வல்லமை, அந்த ரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு நாம் தகுதியாகும்படிக்கு, மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. இப்பொழுது நாம் உயிரோடு இருக்கிறோம். கர்த்தர் இப்பொழுது வருவாரால் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். கர்த்தர் வர நம்ம காலங்கள வரல, பின்னாடி வர்றாருன்னா முதலாவது உயிர்த்தெழுதல பங்கடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். தெசலோனிக்கேயின் புஸ்தகத்துல விதமாக வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயின் புஸ்தகத்துல விதமாக 4ஆம் அதிகாரத்துல சொல்லும் பொழுது வாசிங்க 15வது வசனம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரையடைந்தவர்களுக்கும் முந்திக் கொள்வது இல்லை. நித்திரை அடைந்தவர்களுக்கு, அதாவது கிறிஸ்துக்குள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நாம் என்ன செய்ய போறது இல்லை, முந்திக் கொள்ள போகிறது இல்லை. என்றால் ஆண்டவர் வருவார், மேகங்கள் மேல் யாராவது தூதர்களோடு அவர் கடந்து வருவார். அப்படி வரும்பொழுது முதலாவது அவருக்கு எதிர்கொண்டு போகிறது யாரு? அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிற பரிசுத்தவான்கள் தான் முதலாவது எழுந்திருக்க போகிறார்கள். வாசிங்க தொடர்ந்து. ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்கு வானத்திலிருந்து இறங்கி வருகிற ஆண்டவரை எதிர்கொண்டு போவதற்கு முதலாவது யார்? கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள், அடக்கம் பண்ணப்பட்டவர்கள், ஏற்கனவே அடக்கம் பண்ணப்பட்டவர்கள். இப்பொழுது நாம் இருக்கிறோம், நம்முடைய நாட்கள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டால் கிறிஸ்துவின் வருகை பிந்துமானால் அவர் வருகையில முதலாவது உயிரோடு எழுந்தவர்கள் தகுதியாகும்படிக்கு, எப்படியாயினும் அவருடைய உயிர்த்தலில் பங்குள்ளவர்களாக மாறும்படிக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன் என்று சொல்லியிருந்த பக்தனை போல நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்திருப்போமானால் பிசாசை மேற்கொள்ளும்படியான வல்லமை நம்மிடத்திலே உருவாகும். ஏனென்றால் எபேசியர் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். வாசிங்க. எபேசியர் 6:12.
ஏனெனில் மாம்சத்தோடு மட்டுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் இருக்கு. சாகுற வரைக்கும் போராட்டம் இருக்கு. போராட்டமே இருக்காது. கிறிஸ்துவ வாழ்க்கையில போராட்டமே இருக்கு. போராட்டமே இருக்காதெல்லாம் கிடையாது. போராட்டம் இருக்கு. ஆனால் அது நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொன்ன பக்தனை போல நாம் நல்ல போராட்டத்தை போராடி நாம் நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும். கர்த்ததாமே ஆரவாரத்துடைய தூணுடைய சத்தத்தோடு பிரதான தூணு சத்தத்தோடு அவர் தான் வானத்திலிருந்து இறங்கி அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவருடனே கூட ஆகாயத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று சொல்லி இருக்கிறபடி நாம் அந்த ரகசிய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். அதுக்கு ஆயத்தப்பட வேண்டுமானால் நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும். அதனாலதான் பக்தன் யாக்கோபு சொல்லுகிறார், ஆதலால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்க மாம்சத்துல பிசாசு போராடுறான்னா நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிங்க, பிசாசு அவன் போராட்டத்தை விட்டு ஓடிடுவான். குடும்பத்துல போராடுறானா நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தொழில கீழ்படுகிறா, தொழில அவங்களுக்கு போராடுறானா நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிங்கள், அவன் தொழில் அவங்களை விட்டு ஓடி போவான். அதிகாரத்தோடு அவங்களோடு போராடுகிறானா நீங்கள் ஆண்டோடைய வார்த்தையை கீழ்ப்படியுங்கள், ஆண்டோர் சொல்லுகிறதை கீழ்ப்படியுங்கள், அவனை ஓடி போவான். எந்த விதத்தில் அவன் போராடினாலும் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் அவன் ஓடி போவான் என்று சொல்லி வேதம் நமக்கு ஆலோசனைகள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டோடைய சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போம். பிசாசை எதிர்க்க வேண்டுமானால் அந்த வல்லமை, இந்த தைரியம், அந்த மேன்மை அது கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அதனால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அதை நாம் பெற்றுக்கொண்டு அவனை எதிர்க்கிறவர்களாக தகுதியாகும்படிக்கு நாம் எல்லாவற்றையும் ஆண்டுடைய வார்த்தையை நாம் அது சர்வாத வர்க்கத்தை நாம் தரித்து கொண்டவர்களாக நிற்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவசனியானதுல கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். என்னென்ன விதத்துல ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படியாம இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். அது நாம் பட்டியல் போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தெரியும் எதுல கீழ்ப்படியல, எதுல கீழ்ப்படுகிறோம், எதுல கீழ்ப்படியாம இருக்கிறோம் அப்படிங்கிறது. எதுலெல்லாம் கீழ்ப்படியாம இருக்கிறோமோ, எதுலெல்லாம் கீழ்ப்படியவே இல்லையோ, அதுலெல்லாம் நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் பிசாசு ஓடி போவான். அப்பொழுதுதான் பிசாசுடைய தொல்லை நமக்கு இருக்காது. அப்போதான் பிசாசுடைய காரியங்கள் நம்ம நெருங்கி வராது. ஒரு அம்மா கோயிலுக்கு போச்சான். கோயிலுக்கு போய் அங்க இருக்கிற எல்லா சுரூபங்களையும் தொட்டு 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 கும்பிட்டுட்டு வந்துச்சான். கடைசியா ஒரு சுரூபத்தையும் தொட்டு கும்பிட்டு வந்தப்ப அந்த பேரன் கேட்டான், ஐயம்மா பாட்டி நீ எல்லாத்தையும் தொட்டு கும்பிட்ட, அந்த மிகாவலியும் தொட்டு கும்பிட்டு காலில் கிடந்த பிசாசையும் தொட்டு கும்பிட்டு வந்தியே ஏன்னு சொல்லி கேட்டானா. அந்த பாட்டி பதில் வச்சேன், எப்பா ஏசப்பா நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவாரு. ஒருவேளை ஏசப்பா கை விட்டுட்டாருன்னா நரகத்துக்கு பிசாசப்பாட்டா தான் போகணும். அவன் நம்மளை தொந்தரவு பண்ணிடக்கூடாதே, அதுக்காக கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, பரலோகத்துக்கு போகலன்னா கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவோம். அப்போ ஆண்டவருக்கு நாம இது பண்ணாம இருந்தா இப்போ பிசாசு ரொம்ப கோவப்படுத்தக்கூடாது. அப்போ பிசாசுக்கும் கொஞ்சம் சாதகமா நடந்துக்கிட்டா அவன் நம்மளை கொஞ்சம் நல்லா தண்டனைலாம் அதிகமா கொடுக்காம நடத்துவானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நரகத்துக்கு போறதே ஒரு பெரிய தண்டனை தான். அதனால பிசாசனுடைய எந்த காரியத்தை குறித்து நாம் கவலைப்படாதபடி தேவனுக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படிய. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஊரோட ஒத்துப்போ, சொந்த பந்தங்களை பகைச்சிக்காத, நீ என்ன அலேலியா சோதரன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவனா மாறிட்டு ஆண்டோடைய வார்த்தை கேட்பேன், இதெல்லாம் கேட்க மாட்டேன், நான் ஊருக்காரங்க நாங்கள் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன், சொந்தக்காரங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு விலகி போறிய அப்படின்னு சொல்லி நிறைய தத்துவங்கள்லாம் பேசுவாங்க. ஆனா அவைகள்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஆண்டுடைய வார்த்தை மாத்திரம்தான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகும். அதனால் நாம் பரலோகத்துக்கு எப்படியாயினும் தகுதியாகும்படிக்கு ஆண்டோருக்கு நாம் கீழ்ப்படிந்து அவனுடைய வார்த்தையின்படி நாம் ஜீவிப்போனால் பிசாசு எதிர்க்கும் பொழுது அவங்க நம்ம ஓடி போவார் என்று சொல்லி பார்க்க. பிசாசு நல்ல நல்ல ஆலோசனைகளா சொல்லுவான்.
இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிலாம் இது பண்ண விடாது, எல்லாம் ஒத்து போப்பா, அதெல்லாம் சரி இது பண்ணணும்ப்பா. ஒரு விசுவாசி ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு, எங்க பாஸ்டர் அம்மா இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னு. என்ன வரியெல்லாம் கொடுக்கலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை, அதான் ஆண்டோடைய வார்த்தை சொல்லிக்கலாம், இயேசுவே சொல்லுறாரு, ராயனுக்கும் தேவனுக்கும் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாருல, அதனால ஊருக்கு வரி செலுத்த சாசு கோயில் வழி கொடுக்கலாம், ஆண்டவரையும் தொடர்பு கொள்ளலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரின்னா நம்ம அரசாங்கத்துக்கு கட்டுற வரி, அது பிசாசு கொடுக்குற வரி இல்லை, அரசாங்கத்துக்கு நம்ம செலுத்த வேண்டிய வரி, அதுதான் ராயன். அன்னைக்கு அரசு ராயன். அதனால ஆண்டவர் அப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னா கேட்கவே இல்லை. எங்க பாஸ்டர் அப்படிதான் சொல்லி இருக்கிறார். இப்ப நிறைய பேருக்கு அப்படிதான் போதிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், அங்கேயும் இங்கேயும் 2 பேரையும் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். பகைச்சிக்க கூடாது, ஒத்து போகணும். இயேசு வரும்பொழுது வருகைக்கு ஆயத்தப்பட முடியாமல் போய்விடும். பிரியமான பிள்ளைகளே, தேவ சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்போமானால் பிசாசு நம்மளை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படியோமானால் ஆண்டுடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறபடினாலே, ஆண்டுடைய வார்த்தை நமக்கு நாட்களை போதிக்கிறபடினாலே, நாம் ஆண்டுடைய வார்த்தையின்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்போம், பிசாசுக்கு எதிர்த்திருப்போம். அப்பொழுது அவர் நம்ம விட்டு ஓடி போக தேவன் வல்லவரா இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தையின்படியே வாழ்ந்து தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, ஆதலால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லியிருக்கிறார். பிசாசு நம்மளை விட்டு ஓடி போக வேண்டுமானால் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இயேசுநாதரிடத்திலே பிசாசு அநேக முறை பலவிதமான காரியங்களை செய்தான். ஆனால் அடிக்கடி சில காலம் அவரை விட்டு விலகி போனான்றெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் அவரை பல விதத்திலும் கடைசி வரைக்கும் சோதித்து கொண்டேதான் இருந்தார். ஆனால் அவர் என்ன சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம், பிதாவின் விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேன், அவர் எப்பொழுதும் நான் அவரோடு கூட இருக்கிறேன் என்று எல்லாம் சொன்னார். அப்படி செய்தபடினாலே அவர் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி நமக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை சுதந்திரித்து வைத்து விட்டு போயிருக்கிறதை பார்க்கிறோம். நாம் ஆண்டவருக்காக வாழ்ந்து தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபைகளை பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கேட்ட வார்த்தை மனதில் கொண்டு யாராவது ஒருவர் கர்த்தரை ஸ்தோத்திரித்து